ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே என்னத்த சுத்தம் பண்ணி தூக்குங்க. பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆன் 90% ஆஃபர். ஒரு சாமானிய மனிதன் நமக்கெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக கிடைச்சிருது. எல்லாத்துக்கும் ஒரு கியூவில் நிற்கணும், கியூலையும் கடைசியாக தான் நம்ம வைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது நான் நினச்சேன் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். ஸோ ஒரு பெஸ்ட் ஐடென்டிட்டி அப்படின்னா இந்த நாட்டுக்கு ஒரு சேவை செய்கிறது மூலமாக நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க. பின்தங்கிய சூழல்ல இருந்து நிறைய பேர் உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சிபிராஜ் அவர் தான் வந்து இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் வயநாட்டில் ராத்திரி வந்து ஒரு 11-11:30 இருக்கும். அந்த டீப்ரீஃபிங் அப்போ ரொம்ப தயங்கி கை தூக்குனாரு. சார், ஐ ஹாவ் மை கோஸ்ட் கார்டு, இந்தியன் கோஸ்ட் கார்டு ஃபைனல் செலெக்ஷன் போர்டு இன் நொய்டா, டெல்லி, இன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் another 2 days. இவங்க ஒரு சாதாரண ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல வெல் ஆஃப் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல. இஸ் ஃப்ரம் வெரி நார்மல் ஃபேமிலி, ஒரு ஃபார்மிங் பேக்ரவுண்டு தான். ஸோ அவன் ஃபியூச்சரை கூட கவலைப்படாமல் முதல் சர்வீஸ் டு த நேஷன், அப்புறம் தான் நம்ம ஃபியூச்சர். எந்த பொண்ணு எந்த பையன் இந்த காலத்தில் காக்னிசென்ட்ல கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைச்சி ரிசைன் பண்ணும். ஏன்னா அவங்க தான் வந்து அவங்க அந்த ஃபேமிலிக்கே வந்து ஃபியூச்சர். கபடி மட்டும் தான் ஆடிட்டு இருப்போம். அது எல்லாமே என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு ஆர்மிக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம யாரையுமே இன்டர்வியூ பண்ண முடியாது, நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸில் பர்மிஷன் வாங்க, ஸ்டாப் செக்யூரிட்டி இஷ்யூ. ஆர்மியோட பிஆர்ஓ வந்து இந்த பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. வேற சரண்யா, தி மீடியா பீப்புள் ஆர் வெயிட்டிங் அப்படிங்கிறாங்க. பட் அதோட ஸ்பெஷல் மூமெண்ட் என்னன்னா, 4வது வாரம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சார், நான் எங்கே இருக்கேன் தெரியுமா? எங்கே இந்தோ சைனா பார்டரில் உட்காந்துருக்கேன். பாருங்க, அங்கே சைனீஸ் போயிட்டு இருக்கானுங்க. அங்கேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐ எம் ஏபிள் டு வியூ தேர் மூவ்மெண்ட். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படிங்கிறார். ராணுவம் இறக்குனா முதல் பெண் கமாண்டர் இந்த பொண்ணு போய் ஒரு 290-300 பேர் காப்பாங்க. 2020 ஒரே பெண் அதிகாரி தமிழ்நாட்டில் முதல் பரேட்ல கிரவுண்டில் என்டர் பண்ணுறது நம்ம ஆண்களுக்கு மத்தியில், அத்தனை அதிகாரிகளுக்கு மத்தியில் முதல் பெண் அதிகாரி ஒரு பொண்ணு உள்ள வர அங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் சைலேந்திர பாபு சார் இப்படி உட்காந்துருக்கோம். அனௌன்ஸ்மெண்ட் எங்களுக்கு வருது, ஓகே இந்த மாதிரி கம்பெனி சார்ஜன் மேஜர் அன்னபூர்ணி அப்படின்னு. ரொம்ப ஜூனியர்னால என் முன்னாடி வர மாட்டாங்க. இருந்தாலும் எங்கேயாவது பார்த்து நான் அந்த பொண்ணை பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இருந்தால் ஒரு பொண்ணு, நான் டிஜிபி எல்லா விஐபிஸும் போய் நிற்கிறோம் அவளுக்காக. வாழ்க்கையில் இந்த இடத்துல நம்ம நிற்போமா அப்படின்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி அங்கே நிற்கிறதே பெரிய விஷயம் போது அங்கே நின்று அவங்க பொண்ணு அவங்களுக்கு சல்யூட்டும் கொடுக்குறா அப்படிங்கிறது. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட லெப்டினன்ட் ஈசன் அவர்கள் இருக்காரு. அவர் பற்றி தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நிறைய அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் சமயங்களில் நம்ம அவர் பார்த்துருப்போம். அதே போல் பலருடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டு செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கை மனிதராகவும் இருக்காரு. அவர் பார்த்த பல விஷயங்கள் பற்றி தான் இந்த நேர்காணல் நம்ம பேசுறதா இருக்கும். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, தேங்க்யூ வெரி மச். சொன்ன மாதிரி கடைசியாக அந்த வயநாடு அப்படின்ற அந்த சம்பவம், அதை ஒட்டி அதுக்கு முன்னாடி பல ரெஸ்கியூ, ஈவன் 2015 நடந்த சம்பவம், இது எல்லாமே கண்ணு முன்னாடி வருது உங்கள் கூட உட்காந்து பேசும்போது. இது பேசுறதுக்கு முன்னாடி சார், நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு பின்தங்கிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நிறைய பேருடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக மாற்றி நிறைய செயல்களை செய்கிறீங்க. முதல்ல அந்த விஷயம் எங்கே தொடங்குச்சு, எப்படி அது ஆரம்பமாச்சு? எங்கிட்ட ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் நம்ம எல்லாமே வந்து ஒரு மிடில் கிளாஸ், ஒரு லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து வந்திருக்கோம். அண்டர் ப்ரிவிலேஜ் பேக்ரவுண்ட்னு சொல்லலாம். ஒரு சாமானிய மனிதன் நமக்கெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக கிடைச்சிடாது. எல்லாத்துக்கும் ஒரு கியூவில் நிற்கணும், கியூலையும் கடைசியாக தான் நம்மளை வைப்பாங்க. ஒரு எமர்ஜென்சினா நம்மளை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது நான் நினச்சேன் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். அந்த ஐடென்டிட்டி வந்து எப்படி வேணாலும் ஒரு பணக்காரனாகி ஐடென்டிட்டி உண்டு பண்ணலாம், இல்லை அமெரிக்கா போய் பண்ணலாம், இல்லை இந்த நாட்டுக்கு சேவை செஞ்சும் பண்ணலாம். ஸோ ஒரு பெஸ்ட் ஐடென்டிட்டி அப்படின்னா இந்த நாட்டுக்கு ஒரு சேவை செய்கிறது மூலமாக நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறாங்கல்ல. இன்றைக்கி ஏன் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருக்கட்டும், சிப்பாயாக இருக்கட்டும், அவருக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போர்டிங் பண்ணும்போதே அவங்களுக்கு தனியாக கூப்பிடுவாங்க, முன்னாடி அவங்கள போர்ட் பண்ணலாம். அந்த ஐடென்டிட்டி எது கொடுக்குறாங்க? ஏன்னா அவர் நாட்டுக்காக வந்து அவர் திருப்பி நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா உயிரை கொடுக்குறாரு. அவர் எடுக்கிற ரிஸ்க் வந்து தன்னோட உயிரை எடுத்து கொடுக்குறாரு. அப்போ அந்த ஐடென்டிட்டி, அந்த அளவுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும் நமக்குன்னு. ஒரு 4 பேர் நம்ம பேர் சொல்லணும் நமக்கு அப்புறம், நம்ம ஃபேமிலி தவிர, அப்படிங்கிற ஒரு இது ஸ்பார்க் எனக்கு எப்பவுமே இருந்தது. அதுலேருந்து ஆரம்பிச்சது தான்.
இப்ப சொன்ன மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில பின்தங்கிய சூழல்ல இருந்து நிறைய பேர் உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்படி சமீபத்துல உருவாக்கிய மனிதர்கள் அவங்கள பத்தியும் இப்போ சிபிராஜ் எஸ். அவர் தான் வந்து இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் வயநாட்டில் நீங்கள் இன்டர்வியூ பண்ணீங்கல்ல, எஸ். நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறப்ப நாங்கள்லாம் வந்து இந்த ரிவருக்குள்ளே இறங்கி ஆல்மோஸ்ட் நடுவில் நின்று தான் பேசிகிட்டு இருந்தோம். எந்த ஸ்பாட்டில் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும் முதல்ல அசஸ்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ் சொன்னோம். இந்த செக் டேமில் பாடிஸ் இருக்கும், அது எப்படி எடுக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ என் பின்னாடி நின்று இருந்தது 2 ஆர்மி ஆஃபீஸர்ஸு, அப்புறம் சிபிராஜ் இவங்களும் நின்றுருந்தாங்க. சிபிராஜ் வந்து அன்னைக்கு அந்த இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு அந்த ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ராத்திரி வந்து ஒரு 11-11:30 இருக்கும். அப்போ தான் வந்து ஒரு டீப்ரீஃபிங் நடந்துட்டு இருந்துச்சு எங்களோட அக்கமடேஷனில். அந்த டீப்ரீஃபிங் அப்போது ரொம்ப தயங்கி கை தூக்குனாரு. அப்போ நான் வந்து வாட் அப்படின்னு இது எங்களோட லாங்குவேஜ். ஸோ அவர் வந்து சார் ஒன் ஆப்ளிகேஷன், வாட் இஸ் இட் சார், ஐ ஹாவ் மை கோஸ்ட் கார்டு, இந்தியன் கோஸ்ட் கார்டு ஃபைனல் செலெக்ஷன் போர்டு இன் நொய்டா, டெல்லி, இன் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் another 2 days அப்படின்னு. தென் வை த ஹெல் ஆர் யூ ஹியர், உன்னை யாரும் இங்கே வர சொன்னா, நான் எனக்கு இருந்திருந்தா கூட நான் வந்திருக்க மாட்டேன். வை டிட் யூ வாலண்டியர் ஃபார் த ஆப்ரேஷன் அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கேட்டீங்க, நான் சென்னையில இருந்தேன், தூத்துக்குடியில் இருந்தேன், அப்போ வை நாட் ஹியர் அப்படின்னு தான் வந்துட்டேன். பட் இது 2 நாளில் முடிஞ்சிடும்னு நினச்சேன், அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ நீட் டு கோ அப்படின்னு. நெக்ஸ்ட் திங் நான் வந்து 11:30 மணிக்கு சொல்கிறேன். 11:30 மணிக்கு வயநாடு உங்கள் சுச்சுவேஷனு அந்த டைமில் எல்லாமே டிரான்ஸ்போர்ட்லாம் கட் பண்ணிட்டாங்க. வரவே இல்லை, நார்மல் டிரான்ஸ்போர்ட்டே வரல. வரதெல்லாம் மிலிட்ரி வெஹிக்கிள் இந்த மாதிரி வண்டி தான். அப்போ எப்படா போவா அப்படின்னு கேட்டால், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறேன். திஸ் இஸ் த ரெஸ்பான்ஸ் இஸ் கிவிங் மீ. அதை நான் பார்த்துக்கிறேன், இஃப் யூ கிவ் மீ பர்மிஷன் நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னா. பர்மிஷன் யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவா, கிளம்பு. இப்போ போகிறப்ப தான் கேட்டேன், எனி லாஸ்ட் மினிட் டவுட்ஸ் அப்படின்னு. அப்புறம் ஒரு 2-3 டவுட் கேட்டான். அதையும் கேட்டான். என்ன மாதிரி டவுட்ஸ்? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டவுட், அதனால தான் அதை ரீகால் பண்ணேன். அவன் என்ன கேட்டான்னா, சரி என்னோட ஆம்பிஷன் வந்து நேவி தான், ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி அ நேவி ஆஃபீஸர், பட் நான் இப்போ போகிறது கோஸ்ட் கார்டு. ஸோ கோஸ்ட் கார்டில் கண்டிப்பாக கேட்பாங்க தட் வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு. ஸோ நாங்கள் போய் நேவின்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், ஒரு பொண்ணை பார்க்க போகிறேன், அந்த மாப்பிள்ளையா போகிற பொண்ணு பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு, உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வேறு பொண்ணு தான் சொன்னோம், அந்த பொண்ணை கொடுப்பாங்களா உனக்குன்னு கேட்டேன். இல்லை சார். அதனால எந்த பொண்ணை பார்க்குறியோ அந்த பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்ன்னு சொல்லணும், உனக்கு அந்த பொண்ணு வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நீ கோஸ்ட் கார்டுனே சொல்லு, நேவி போகிறப்ப நேவின்னு சொல்லு. இவ்வளோதான் ஒன் டவுட்டானே. இல்லை சார், இது எனக்கு ஒரு டைலமாவே இருந்தது, பிகாஸ் ஹானஸ்ட்டாக அதை உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா. உண்மையை சொல்லாத, ஏன்னா நாளைக்கு ஒன்று நேவி கிடைக்காமையும் இருக்கலாம், அப்போ கிடைச்சதை பிடிச்சிட்டு சர்வ் பண்ணலாம், 2 ஒயிட் யூனிஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். The surprising part is இவன் எப்படி போனான்னு தெரியாது. He gave me a message, sir, I reached Delhi அப்படின்னு ஒரு மெசேஜ். எப்படி போனாருன்றது தெரியாது எனக்கு. ராத்திரி எங்கே பஸ்ஸை பிடிச்சி எப்படி, ஏன்னா வயநாடு இஸ் நாட் நாங்கள் இருந்த ஏரியா வந்து சுண்டேல் அப்படின்னு ஒரு ஏரியா, அது வயநாடுலேருந்து இன்னும் இல்லை. ஸோ அங்கே மெயின் ஏரியாவும் கிடையாது, பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, பஸ் ஸ்டாண்டு ஆப்ரேட்டிங்காக இல்லை. அப்போ அங்கேருந்து கேலிக்கட் போய் எப்படியோ போய் டெல்லி போயிட்டான், ஃப்ளைட்டு பிடிச்சி டெல்லி போயிட்டான். டெல்லி போயிட்டு 2 நாளில் எனக்கு மெசேஜ் வருது, சார் ஐ கிளியர் கோஸ்ட் கார்டு ஃபைனல் செலெக்ஷன் போர்டு அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் அ பெஸ்ட் பார்ட். அப்போ அதாவது தன்னோட லைஃப் அவன் இது வந்து அவனோட 4வது அட்டெம்ப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிடையாது, அவனோட ஆம்பிஷனே இதுதான். அது வரைக்கும் வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வாலண்டியர் இருந்தான். அப்போது இது 4வது அட்டெம்ப்ட். தன்னோட லைஃபே வந்து இப்போ ஒரு இதில் இருக்குது, ஜெப்படியில் இருக்குது. இவன் ஒரு ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல வெல் ஆஃப் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்ல. இஸ் ஃப்ரம் வெரி நார்மல் ஃபேமிலி, ஒரு ஃபார்மிங் பேக்ரவுண்டு தான். திருச்சியில் துறையூர் பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கேருந்து வந்த பையன். ஸோ அவன் ஃப்யூச்சரை கூட கவலைப்படாமல் முதல் சர்வீஸ் டு த நேஷன், அப்புறம் தான் நம்ம ஃப்யூச்சர் அப்படின்றதுல தெளிவாக இருந்திருக்கான் பாருங்க. பட் இதை போய் அங்கே சொல்லியிருக்கான், நான் அங்கேருந்து வர்றேன், கஷ்டப்பட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அதுலேயே செலக்ட் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதை வேணும். இந்தியன் கடலோர காவல் படைக்கு என்ன மாதிரி அதிகாரிகள் வேணும்னா, கரியரா நாடான்னு வரும்போது நாட்டை முதல்ல கவனிச்சுட்டு அப்புறம் தான் கரியருக்கு வரான், அவங்க தான் வேணும். ஸோ அதனாலேயே செலக்ட் இருக்கும். பட் த பெஸ்ட் பார்ட் இஸ், அதுக்கு அடுத்து இன்னொரு வாரத்தில் திருப்பி வரல அவன், ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு போனான். அதுக்கும் அப்ளை பண்ணி வச்சிருந்திருக்கான், அதுக்கும் போனால் அங்கேயும் செலக்ட் ஆகிட்டான்.
ஸோ நவ் இப்போ அவன் டைலமா வந்து ஏர்ஃபோர்ஸ் போகிறதா கோஸ்ட் கார்டு போகிறதா. எப்படி சொல்றது சார், இது வந்து ஒரு உயர்தட்டு குழப்பம் அப்படின்னு சொல்லலாம். உயர்தட்டு குழப்பம். ஏன்னா நம்ம இருந்த சூழ்நிலையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆசிலேஷன் அப்படின்றது. அந்த மாதிரி எனக்கும் இருந்தது. நான் வந்து ஆர்மி ஷார்ட் சர்வீஸ், ஆர்மி பெர்மனன்ட் கமிஷன், நேவி 3மே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி வச்சிருந்தேன் ஒரே நேரத்துல. ஒரே இடத்துல. ஓகே, அப்ப எப்படி சார் முடிவு எடுக்கிறீங்க? ஏன்னா அது ரொம்பவே குழப்பமான ஒரு சூழ்நிலை இல்லையா? யூனிஃபார்ம், முதல்ல யூனிஃபார்ம் தான். எந்த யூனிஃபார்மும் நமக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும் அப்படின்ட்டு. ரெண்டாவது கேரியர், அது அங்க உள்ள போய் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ அதை வச்சு தான் முடிவு. இல்ல இந்த இடத்துல நிஜமாவே நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுக்கணுமா, இல்ல மணியை பேஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கணுமா? இந்த ஆசிலேஷன் நிறையவே இருக்கும் இல்லையா? ஸோ இதுல எப்படி அதை சூஸ் பண்றது? காசுக்கு ஆசைப்படுறவங்க இந்த சர்வீஸ்ல எடுக்க மாட்டாங்க. ஓகே, கண்டுபிடிச்சிருவாங்க. எங்களுக்கு ஒரு சைக்காலஜி டெஸ்ட் இருக்கு. ஆ. இன்டர்வியூ ஒரு டெஸ்ட் தான், அது இல்லாமல் ஒரு 16 டெஸ்ட் இருக்கு. அதுல வந்து மணி மைண்டட் அப்படின்னு வந்ததுனாவே எடுக்க மாட்டாங்க. அதுல நேராவும் கேட்டுருவாங்க நிறைய இடத்துல. இந்த சைக்காலஜி டெஸ்ட்லயும் வந்துடும். ஸோ அதனால காசுக்கு ஆசைப்படுறவங்க சிப்பாயாவும் போக முடியாது, ஆஃபீஸராகவும் போக முடியாது. ஆஃபீஸரா மெயினாக போக முடியாது. காரணம் என்னன்னா சைக்காலஜி டெஸ்ட்ல வெளில வந்துடும். பட் அதே மீறி நீங்க சேலரின்னு பார்த்தீங்கன்னா காசு இல்லாமல் வாழ முடியாது. சேலரின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவன் தான். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில எல்லாமே ஈவன் தான். எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் எதானாலும் ஒரே சேலரி தானே, அந்த மாதிரி ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் கோஸ்ட் கார்டு எல்லாம் ஒரே சேலரி. இப்போ ஜென்ரிக்காவும் இந்த கேள்வியை கேட்குறேன் சார். இப்போ வந்து நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆம்பிஷன் இருக்கு. ஒரு யங்ஸ்டர் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் தான் போகணும்னு. ஆனால் ஆரம்பத்தில் பேரண்ட்ஸ் பெருசாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் ஃபியூச்சர் இருக்குமா இல்லையான்ற நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால, இல்லை இது படி இந்த லைனில் போ அப்படின்னு. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க அந்த பையனுக்கு? பேரண்ட்ஸ் சொல்றதை எடுத்துக்க கூடாது. ஓகே, ஒரு 18 வயசுக்கு மேலே அதான் அடல்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ நமக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும். ஏன்னா பேரண்ட் வந்து அந்த ஃபீல்டில் இருந்தால் கேட்கலாம். இப்போ அப்பா மிலிட்ரி ஆஃபீஸர்னா பையன் போய் அப்பா கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவரும் அந்த ஃபீல்டு. அப்பா அவர் வந்து ஃபாதர் மட்டும் இல்லை, அவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரும் கூட. ஸோ அவருக்கு தெரியும் நல்லது கெட்டது என்ன அப்படின்ட்டு. அதையும் மீறி அவன் தான் டெசிஷன் எடுக்கணும். கேட்டதுக்கப்புறம் கூட அவன் தான் டெசிஷன் எடுக்கணும். பட் ஒரு அப்பா ஒரு ஃபார்மர், அப்போ ஒரு அக்கௌண்டன்ட்டு, அப்பா வேற ஏதோ வேலை பார்த்து பிஸ்னஸில் இருக்காரு, அவர்கிட்ட போய் எப்படி கேட்க முடியும்? அப்படியே கேட்டாலும் அவரும் விசாரிச்சு தானே சொல்லுவார் இல்லையா? ஸோ அதனால எந்த கேரியர் நம்ம போகணுமோ அந்த துறையை சார்ந்தவங்க கிட்ட தான் கேட்கணும், இது நல்லதா கேட்டதா அப்படின்ட்டு. அதில் வந்து அவங்க அதுலேயும் வந்து சில பேருக்கு டிசப்பாயின்மெண்ட்டோட அந்த கேரியரில் இருந்திருப்பாங்க. சில பேர் வந்து நல்லா ஷைன் ஆயிருப்பாங்க. அப்போ 2 சைடும் வரும். அதை ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வெயிட் பண்ணி ஃபைனலாக ஒரு டெசிஷன் எடுக்கிறது தான் கரெக்ட். ஸோ அப்போ நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்கோ அதை பேஸ் பண்ணுறது தான் நம்ம தெளிவாக இருக்கணும். நம்ம பசங்க வந்து, அதாவது பசங்களோட பொண்ணுங்க வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா அம்மா மேலே பழிய போட்டுருவாங்க. நான் அதாகணும் இதாகணும்னு ஆசைப்பட்டேன், எங்கள் அப்பா விடல அப்படின்ட்டு. ஒரு 10 வருஷம் கழிச்சு இதையே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அப்பா வந்து திருப்பி கேட்பார், எனக்கு நான் தான் படிக்கல, அறிவு இல்லை, உனக்கு படிக்க வச்சேன்ல, உனக்கு எங்கே போச்சு அறிவுன்னு கேட்பார். நிறைய இடங்கள் நடக்கிறது இந்த பிரச்சனை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கேள்வியை 10 வருஷம் கழிச்சு உங்கள் அப்பா கேட்கக்கூடாதுன்னா இன்னைக்கு நீ உங்கள் அப்பா சொல்கிறத கேட்காத, நீ அதை செஞ்சுட்டு நீ நல்லா வந்தீங்கன்னா லைஃப்பில் அவங்க சந்தோஷப்பட தான் போகிறாங்க, பெருமைப்பட தான் போகிறாங்க. இன்னைக்கு கேப்டன் சரண்யாவோட அப்பா பெருமைப்படலையா? ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் பரேடுக்கு அப்புறம் எடுத்த இன்டர்வியூலேயே உங்கள் அப்பா சொல்கிறார், என் பொண்ணு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் எல்லாரும் மாதிரியும். பட் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கும் போது தான் தெரியுது அவள் எவ்வளோ பேர் நான் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டா அப்படின்ட்டு. அப்போ ஒரு பொண்ணு செய்ய வேண்டிய கடமை அதுதான். அப்பா ஒரு ஆசை வச்சிருக்கலாம், ஆனால் உன் ஆசை அதோட 10 மடங்கு இருந்தால் அதை செஞ்சுட்டு அந்த இடத்துல அப்பாவை நிற்க வச்சுன்னா அவர் பெருமைப்பட போறாரு. சொன்ன மாதிரி சார், இப்போ சிபி பற்றி பேசும்போது வந்து ஒரு ரியல் ஹீரோயிசம் அப்படின்றது என்ன அப்படின்றது, இப்போ கேப்டன் சரண்யா அப்படின்னு நம்ம பேசும்போது சார், இந்த சினிமாலையெல்லாம் வாவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய முறை நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. ஏன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் நம்ம பார்க்குறோம், அந்த இடத்துல இருந்து ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க அப்படின்றது, எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு அது நிஜமாவே ஒரு கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் உண்டாயிருக்கு? நிறைய இருக்கு. டெய்லி எனக்கு கூஸ் பம்ப் மூமெண்ட் தான். இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்க நேரம் இன்னைக்கு காலையில் ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட். இப்போ ஃபோன் வந்துச்சு கொஞ்சம் முன்னாடி, நாங்கள் இப்போ கட் பண்ணேன், அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு பேசலாம். ஓகே, சென்னையில் இப்போ ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர், நான் அதாவது அவனோட ஆரிஜின் வந்து பவானிங்கிறது ஒரு கிராமம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு டவுன், ஸ்மால் டவுன் ஆயிடுச்சு. அந்த டவுனில் ஒரே ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் அவன் தான். அவன் வீட்டுக்கு முன்னாடி பெரிய போர்டு போட்டிருப்பான், ஸ்குவாட்ரன் லீடர் அப்படின்ட்டு. அப்போ அந்த பையன் அங்கே படித்து அங்கே வளர்ந்து என்ஜினியர் ஆகி 2015 என் கூட ரெஸ்கியூ ஆப்ரேஷன் தான் நீங்கள் இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க அந்த பையன். ஓகே, இன்னைக்கு சென்னையில் மோஸ்ட் லைக்லி அவன் தான் பரேட் கமாண்டர். ஏர்ஃபோர்ஸ் டே சென்னையில் நடக்க போகுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 6ஆம் தேதி இங்கே தான் நடக்க போகுது. இந்த வருஷம் ஏர்ஃபோர்ஸ் டே வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே சென்னையில் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க லொக்கேஷன்.
அப்போ அந்த பரேடுக்கு ரிஹர்சலுக்காக இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருக்காங்க, எல்லா ஆல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து. ஏர் ஷோ இங்கே நடக்க போகுது, மெரினா பீச்சில் நடக்க போகுது. பட் இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டேயோட பரேடுக்கு பரேட் கமாண்டரே மோஸ்ட் லைக்லி நம்ம ஆள் தான். அந்த நியூஸ் இப்போ தான் வந்துச்சு எனக்கு. இது கூஸ் பம்ப் மூமெண்ட்ல எங்க ஆரம்பிச்சா அந்த பையன் பரேட் கமாண்டர் இல்லாம கூட ஒரு ஸ்குவாட்ரன் கமாண்டரா வந்தா கூட, ஒரு பரேட்ல ஒரு ஸ்குவாட்ரன் கமாண்டரா வந்தா கூட பெரிய விஷயம் இல்லையா? இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது சார், நீங்க அவங்களுடைய அந்த கடந்த காலம் அப்படின்றது பாக்குறது உண்டு இல்லையா? ஏன்னா எங்கிருந்து நம்ம வந்தோன்றது முக்கியம். நம்ம அந்த கோட்டையை சொல்லுவோம், நம்ம கடந்து வந்த பாதையை மறந்துடக்கூடாது அப்படின்னு. அந்த விதத்துல இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து இவங்க எல்லாம் உருவாகுறாங்க, அதுக்கு நீங்க உறுதுணையா இருக்கீங்கன்னு பாக்குறீங்க. அந்த மாதிரி அந்த விஷயங்களை சொல்லுங்க. சரி, அதுல வந்து சரணியா நான் எல்லா இடத்துலையும் பேசுவேன். பிகாஸ் அந்த பொண்ணோட வீடு வந்து ஒரு மலை கிராமம் பக்கத்துல. மலை கிராமம்னா அது வந்து காடு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு வயல் இருக்கு. அந்த வயல் தான் அவங்களோடது. அதுல விவசாயம் பண்றவங்க அவங்க. ஆனா அங்கேருந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆசைப்பட்டு, எந்த பொண்ணு எந்த பையன் இந்த காலத்துல காக்னிசன்ட்ல கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சி ரிசைன் பண்ணுவான்? இந்த சூழ்நிலையில் இருக்க ஒரு பொண்ணு ஒரு பையனும் வாய்ப்பே. ஏன்னா அவங்க தான் வந்து அவங்க ஃபேமிலிக்கே வந்து ஃபியூச்சர். அவங்க தான் ஃபேமிலியை தூக்கி நிறுத்தணும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்க ஒரு பொண்ணு ரிசைன் பண்ணிட்டு கபடி டீமில், ஏன்னா ஏதோ ஒன்று கேமில் இருக்கா, பயங்கர ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் பர்சன், கபடி மட்டும் தான் ஆடிட்டு இருப்பான். அது இல்லாமல் என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். இப்படி ஒரு பொண்ணு இன்னைக்கு நீங்கள் அந்த இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில். காரணம் என்னன்னா பிரான்ஸ் மெடல் வாங்கலாம். அதாவது அது ஆர்மிக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம யாரையுமே இன்டர்வியூ பண்ண முடியாது, நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸில் பர்மிஷன் வாங்கணும், ஏன்னா ஸ்டாப் செக்யூரிட்டி இஷ்யூ. அப்போ ஆனால் இந்த பொண்ணை அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூவில் நிறுத்தி வைக்கிறாங்க. எல்லா சேனல்லையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுங்கிறாங்க. காரணம் என்ன? பிரான்ஸ் மெடல் அவளோட பேக்ரவுண்டு. ஆர்மியோட பிஆர்ஓ வந்து இந்த பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. வேற சரண்யா, தி மீடியா பீப்புள் ஆர் வெயிட்டிங் அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு அந்த கூஸ் பம்ப் மொமெண்ட். நான் ஓரமாக தான் நின்று இருந்தேன். ஃபைனலாக ஒரு 2-3 சேனல் வந்தோன்னே என்ன பிடிச்சிட்டாங்க. இவர் தானே உங்களை ட்ரெயின் பண்ணாரு சார், நீங்களும் வாங்க பக்கத்தில் வந்து நில்லுங்க. ஸோ அப்போ அந்த மொமெண்ட் எல்லாம் வந்து மறக்க முடியாத மொமெண்ட். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டான். பட் அதோட ஸ்பெஷல் மொமெண்ட் என்னன்னா, கரெக்டாக அதுலேருந்து ஒரு 3-4 வாரம் 2 வாரம் லீவில் இருந்தால், இந்த பரேட் முடிஞ்சு பாஸ் அவுட் அதுக்கப்புறம் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டா. 4வது வாரம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நான் வந்து இதே மாதிரி தான் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஏதோ இருந்தேன். ஐ கால் யூ பேக்மா அப்படின்னா திருப்பி கூப்பிட்டேன். இப்படி கூப்பிட மாட்டா, என்னன்னு கேட்டேன். சார் நான் எங்கே இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. எங்கே? இண்டோ சைனா பார்டரில் உட்காந்துருக்கேன். அதை பாருங்க, அங்கே சைனீஸ் போயிட்டு இருக்கானுங்க, இங்கேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஐ எம் ஏபிள் டு வியூ தேர் மூவ்மெண்ட். அவங்க மூவ்மெண்ட்டு, அவங்களோட வெஹிக்கிள்ஸு, கான்வாய், அவனோட போஸ்ட்டு அத்தனையும் பார்க்க முடியுது சார் எனக்கு. ஐ எம் வெரி எக்ஸைட்டட், உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன் அப்படிங்கிறா. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆஸ் அ கமாண்டர், ஒரு படை தளபதியாக இத்தனை இராணுவ சிப்பாய்களும் அங்கே இருக்காங்க, அவங்க தளபதியாக அங்கே நின்றுட்டு எனக்கு கூப்பிட்டு சொன்னான். ஸோ அது மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் கூஸ் பம்ப் மூமெண்ட்டு. அதே மாதிரி தான் அன்னபூர்ணி தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டியிலேருந்து போனான். பட் இந்த பொண்ணு என்ன பண்ணான்னா, நான் இங்கே இருக்கும்போதெல்லாம் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு கேர்ள்ஸ் கூட்டிகிட்டு போக மாட்டேன். அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுருவோம். பட் இருந்தாலும் அவங்கள வந்து பேக்கப் டீமாக வச்சுருவோம், கண்ட்ரோல் ரூமில் இருப்பாங்க. அப்போல்லாம் வந்து என்கிட்ட நிறைய தடவை வந்து டைரெக்டாக சொல்ல மாட்டேன், பட் இன்டெரக்டாக அவள் ஸ்குவாட் கேப்டன் மூலமாக சொல்லுவாள். சார் கிட்ட சொல்லு, இந்த பாலிசியை மாற்ற சொல்லு, வி ஆர் ஆல்சோ கேப்பபிள் அப்படின்ட்டு. பட் ஆர்மி போனதுக்கப்புறம் கோர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் தான் வயநாட்டில் பாலம் போட்டாங்க. அந்த பாலத்தை போட்டது ஒரு மேஜர் சீதான்னு சொல்லிட்டு ஒரு லேடி தான். அப்போ அந்த மாதிரி மேஜர் அன்னபூர்ணி என்ன பண்ணியிருக்கு, ஆர்மி போனதுக்கப்புறம் ஒரு பீகார்லேயே ஏதோ ஒரு ஃப்ளட் வந்திருக்கு, ஒரு பயங்கரமான ஃப்ளட். அங்கே வர ஃப்ளட்லாம் வந்து அப்படியே ஆறு அப்படியே தூக்கிட்டு போயிடும். அந்த ஃப்ளட்டில் கிட்டத்தட்ட ஐ திங்க் 120-200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் ஒரே பெண் கமாண்டர், ராணுவம் இறக்குன முதல் பெண் கமாண்டர் இந்த பொண்ணு தான். போய் ஒரு 290-300 பேர் காப்பாற்றிருக்கேன். என்ன மாதிரியே அவளும் ஒரு 4-5 குழந்தைங்கள இப்படி தூக்கிட்டு அந்த ஆற்றை கிராஸ் பண்ணி வந்து போட்டில் ஏறுறத ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சா. நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக கூஸ் பம்ப் மூமெண்ட்டு. சொன்ன மாதிரி சார், நிஜமா கேட்க எங்களுக்குமே அது வந்து இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியா இருக்கு. ஐஆர்எஸ் ஆபீசர் நந்தகுமார் சார் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. அப்போ முதல் தலைமுறையில இருந்து ஒரு பெண் வந்து ஒரு அதிகாரி ஆகுறாங்க.
படிக்காத அம்மா அப்பாவுக்கு அவங்க அந்த கேப் போட்டதுக்கு அப்புறம் ஒரு சல்யூட் பண்ணதை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த இன்சிடென்ட் எப்படி இருந்தது, உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? அதுதான் இப்போ இதில் வந்து இவங்க ஆஃபீஸர் ஆகிறது மட்டும் பெருமை இல்லை. இந்த அந்தந்த பேட்ச்ல அன்னபூர்ணி அந்த பேட்ச்ல அது ஐ திங்க் 2020 நினைக்கிறேன். 2020ல ஒரே பெண் அதிகாரி தமிழ்நாட்டிலேருந்து 40 பேர் டோட்டல் இந்தியாவில், 35 பேரோ டோட்டல் இந்தியாவில். அதில் ஒன்லி லேடி ஆஃபீஸர் ஃப்ரம் தமிழ்நாடு. அண்ட் பாசிங் அவுட் பரேடில் கம்பெனி சார்ஜன் மேஜராக பாஸ் அவுட் ஆகிறா. சிஎஸ்எம் சொல்லுவாங்க. இது ரொம்ப பெரிய அப்பாயின்மெண்ட். இது முதல் பரேட்ல கிரவுண்டில் என்டர் பண்ணுறது நம்ம ஆள். நினச்சி பாருங்க, அத்தனை ஆண்களுக்கு மத்தியில், அத்தனை அதிகாரிகளுக்கு மத்தியில் முதல் பெண் அதிகாரி ஒரு பொண்ணு உள்ளே வரா. அங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் சைலேந்திர பாபு சார் இப்படி உட்காந்துருக்கோம். அனௌன்ஸ்மெண்ட் எங்களுக்கு வருது, ஓகே இந்த மாதிரி கம்பெனி சார்ஜன் மேஜர் அன்னபூர்ணி அப்படின்னு. அப்போ எங்களுக்கு அந்த மூமெண்ட்டு, அவர் சார் என் கை பிடிச்சிட்டாரு, கிரேட் மேன் அப்படின்னு. அப்போ சார் டிஜிபியாக இருந்தார். அந்த சல்யூட் பண்ண மூமெண்ட் பற்றி சொல்லி. அதுதான் இன்ஃபேக்ட் அந்த பேரண்ட்டுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சல்யூட் எங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சல்யூட்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் நான். ஒரு கலெக்ஷன் எவ்வளோ இருக்கும் சார்? ஒரு அதாவது வீடியோவை எடுத்து மற்ற மிஸ் பண்ணிட்டோம். அந்த மொமெண்ட்ல மிஸ் பண்ணிடுவோம், யாரும் ரிமைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சல்யூட்லாம் எனக்கு முதல் கொடுத்துருவாங்க. பட் அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் 60-70 இருக்கு, 300ல் 60-70 இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் சல்யூட் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அப்படி மாற்றி போயிட்டே இருக்கும். நிறைய பரேட்ல 2 அதிகாரிகள் 3 அதிகாரிகள் ஒட்டுக்கா கொடுப்பாங்க. ஒன்றை சல்யூட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த 3 பேர் இருப்பாங்க அந்த பேட்ச்ல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சல்யூட் வாங்குறதெல்லாம், அதுவும் ஒரு பெண் அதிகாரி ஆண்டிப்பட்டியிலேருந்து. ஏன்னா அந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணை முதல்ல நான் பார்க்கும்போது ஒரு அந்த ஒயிட் டிஷர்ட் எங்களுது ஒன்று இருக்குது. நீங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது கூட மேஜர் ராகுல் அவங்கெல்லாம் அந்த டிஷர்ட் போட்டு தான் இன்டர்வியூ கொடுத்தாங்க. அந்த ஒயிட் டிஷர்ட்டை ஒயிட்டாகவே போட மாட்டான், அழுக்கா போட்டிருப்பான். அதுக்காகவே பனிஷ் பண்ணுவேன் நான் அதாவது ரொம்ப ஜூனியர்னால என் முன்னாடி வர மாட்டாங்க. இருந்தாலும் எங்கேயாவது பார்த்து நான் அந்த பொண்ணை பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இருந்தால் ஒரு பொண்ணு, நான் டிஜிபி எல்லா விஐபிஸும் போய் நிற்கிறோம் அவளுக்காக. ஸோ அதான் எங்களோட அந்த தாட் ப்ராசஸே மாற்றிட்டான். எங்களோட அந்த என்ன சொல்கிறது, அவளோட அந்த இதையே மாற்றிட்டான். ஒரு டேர்ன் அரவுண்டு, கம்ப்ளீட் டேர்ன் அரவுண்டு. இல்லை அது சொல்லும்போது ஒரு ராயல் சல்யூட். ஈவன் அது அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது படிக்காத அம்மா அப்பா அதை ரிசீவ் பண்ணுறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும்னா, அங்கே வந்த பேரண்ட்ஸு இந்த மாதிரி பரேடில், எல்லா பரேட்லேயுமே வர்ற பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து ஆல்ரெடி மிலிட்ரி அதிகாரிகள் இருப்பாங்க. இதில் 3 தலைமுறை எல்லாம் இருப்பாங்க. இப்போ இந்த பரேடில் கூட பார்த்தீங்கன்னா அப்பாவும் தாத்தாவும் அந்த பொண்ணை தூக்கி வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. வடநாட்டு ஒரு அதிகாரி ஒரு பொண்ணு. அப்பா தாத்தாவும் இப்போ சர்வீஸில் இருக்காரு, பிரிகேடியரோ ஏதோ இருக்காரு. அப்பா வந்து கர்னலில் இருக்காரு. பொண்ணு வந்து இப்போ ஆஃபீஸர் ஆகிட்டா, மேஜர் ஜெனரல் தாத்தா. ஓகே, அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி பேக்ரவுண்டு இல்லை அப்படின்னா எல்லாருமே மெஜாரிட்டி நார்த் இந்தியன் பேக்ரவுண்டு. எல்லாருக்குமே ராணுவம்னா என்னன்னு தெரிஞ்சு வளர்ந்த குடும்பத்துலேருந்து வராங்க. இவங்க அந்த இடத்துல நீ வாழ்க்கையில் இந்த இடத்துல நம்ம நிற்போமா அப்படின்னு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி அங்கே நிற்கிறதே பெரிய விஷயம் போது அங்கே நின்று அவங்க பொண்ணு அவங்களுக்கு சல்யூட்டும் கொடுக்குறா அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஒரே வெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். அர்த்தம் பீர் அடிப்பீங்களா? இல்ல இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க. பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆன் 90% ஆஃபர்.